அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 29ஆம் நாள் ஆடி 13ஆம் நாள் புதன்கிழமை அன்று ஆடி பௌர்ணமியானது வருகிறது. இந்த ஆடி பௌர்ணமி ரொம்ப ஒரு முக்கியமான பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஆடி பௌர்ணமி நாளில் இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்க செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்காத அளவிற்கு பெரிய மாற்றத்தை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி பௌர்ணமி நாளில் இருந்து விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகிறது, என்ன மாதிரி விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க என்பதையும் நீங்க விரிவாக பாருங்க. முதல்ல ஆடி பௌர்ணமி அன்று எப்படி வழிபாடு செய்யணும், இந்த கடவுளை வழிபடணும் என்பதை நம்ம பார்க்கலாம். ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திருத்தவள் அபிஷேகம் செய்வது விசேஷமான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. கருப்பு பட்டாடை 100 முத்துகள் கோர்த்த மணிமாலை கருவோமத்தம் பூவாளி அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா இப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் விளைகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களால் முடிந்தால் இந்த மாதிரி வழிபாட்டை நீங்க செய்து பாருங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபடுவதால் நற்பலன்களை நீங்க அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடி மாத பௌர்ணமியில விளக்கு ஏற்றினால் வளமும் நலமும் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பௌர்ணமி விரதம் எப்படி இருக்கணும் என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ எந்த மாதிரி இருக்கணும்னு தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு தான் நீங்க கண்டிப்பா விரதத்தை கடைபிடிக்கணும். பௌர்ணமியில பொதுவாகவே அம்மன் வழிபாடு கடைபிடிப்பாங்க. அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜை செய்வாங்க. அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை அன்னதானம் கூட செய்வாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அன்று விரத முறையை நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கலாம். பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் விரதத்தை நீங்க நிச்சயமா மேற்கொள்ளலாம். மாலையில் கோவில்களில் அல்லது வீட்டில் வழிபாடு மேற்கொண்டு உணவு உண்டு விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க. இந்த வழிபாட்டின் போது அம்மன் குறித்த பாடல்களை நீங்க கண்டிப்பா படிக்க செய்யலாம். இந்த ஆடி மாத பௌர்ணமியானது பொதுவாகவே உத்திராட நட்சத்திரத்தில் வருகிறது. ஆடி பௌர்ணமி இன்று திருமாலை வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய தினத்துல விளக்கேற்றி வழிபட பதவி உயர்வு கூட உங்களுக்கு தேடி வரும். குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் கிடைக்குங்க. புண்ணியம் சேரணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு வழிபாட்டை மிஸ் பண்ணாம பண்ணிடுங்க. ஏன் இந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்றாங்க என்று தெரியாதவர்கள் கண்டிப்பா தெரிந்துக்கோங்க. பொதுவாகவே பௌர்ணமியில கிரிவலம் செய்வது ரொம்ப சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுகிறது. வளையினை சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதியும் உடலிற்கு ஆரோக்கியமும் கிடைக்குங்க. கூட்டமாக பாடல்களை பாடிக்கொண்டு சுற்றும் போது ஆன்ம பலமும் தேக பலமும் அதிகரிக்கும். பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொல்லும் போது அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா திருவண்ணாமலை கோவில் ஞாபகத்திற்கு வரலாங்க. ஏன்னா திருவண்ணாமலை கோவிலில் தான் மாதந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றைய அளவும் பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் கிரிவலத்தை தொடர்ந்து மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பக்தர்கள் நம்பிக்கையாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் சிவபெருமானை நம்ம மனதார நினைத்து மன திருப்தியுடன் முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து வரும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அது நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது கூடிய சீக்கிரம் நம்மை விட்டு விலகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரை திருவண்ணாமலை கோவிலுக்கு செல்லாதவர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த முறையாவது நீங்க செஞ்சு பாருங்க. ஸோ இதனை தொடர்ந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமி நாளிலிருந்து என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு என்பதை பார்க்கலாங்க. இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இதனுடைய பார்வை உங்களுடைய ராசியில பருவது பாத்தீங்கன்னா ஒரு வகையான யோகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய ராசியில இதனுடைய பார்வை விழுவது கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த யோகத்தை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தனவரவு உங்களுக்கு திருப்தி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்துல செய்து முடிப்பீங்க. குருவின் பார்வை உங்களுடைய ராசியில பதிவதால் கல்யாண கனவு அனைத்துமே நிறைவேறும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உங்களை தேடி வருங்க. குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை இப்ப நீங்க நிச்சயமா பூர்த்தி செய்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா புத ஆதித்ய யோகமானது உருவாகும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா குருவும் உங்களுடைய ராசியில இணைவதால் அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் வெற்றியாக வந்து சேரலாங்க. இடம் பூமி வாங்க வேண்டும்,
கட்டிடம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற வழிபிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழிலை விரைவு செய்யும் முயற்சியில ஆர்வம் காட்டுவீங்க. துணிவும் பணிவும் மிக்க உங்களுக்கு தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி எதுவாக இருந்தாலும் வெற்றியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சகோதர ஒற்றுமை இந்த நேரத்துல அதிகரிக்கும். பாக பிரிவினை இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தா இந்த விஷயத்துல வரக்கூடிய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமூகமாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான். 6க்கு அதிபதியான இவர் 8ஆம் இடத்திற்கு வருவதால் மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, விபரீத ராஜயோக அடிப்படையில எதிர்பாராத மாற்றங்களும் வந்து சேரும். எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏதாவது இருந்தா அகன்று விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரோக்கிய தொல்லைகளை சமாளித்து விடுவீங்க. உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் திருமணங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுடைய திறமையை கண்டு இந்த நேரத்துல பாராட்ட கூட செய்யலாம். குடும்பத்தில் குதூகலம் தரக்கூடிய சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டதால் கூடுதல் நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கன்னி ராசி நேயர்களுக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்கேயே நீச்சம் பெறுவதால் பல்வேறு விதமான மாற்றங்கள் உண்டாகும். அதாவது உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் நீச்சம் பெறுவது ஒரு வகையில உங்களுக்கு மட்டுமே நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படலாம். பொருளாதார நிலை நினைத்து பார்க்காத அளவிற்கு உயரலாம். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வெளிநாட்டு முயற்சி கைகூடி நடக்குங்க. புதிய வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய சூழலும் இருக்கிறது. தொழிலை விரிவு செய்ய நீங்க எடுத்த முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு ஒத்துழைப்பை பெற்று தரும். வாழ்க்கை துணைக்கு வேலை சம்பந்தமாக நீங்க எடுத்த முயற்சி கண்டிப்பா கைகூடி நடக்கலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் நிச்சயமா தேடி வரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம். மாணவ மணிகளுக்கு தேர்வில் வெற்றி கிடைக்குங்க. பெண்களுக்கு உங்களுடைய பேரிலே பாத்தீங்கன்னா ஆசையா சொத்துகள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படலாம். கல்யாண முயற்சி ஏதாவது செய்யறீங்கன்னா கைகூடி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாத பௌர்ணமி நாளிலிருந்து விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை விரிவாக பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய நியூ அப்டேட்டான வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.